கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 121 2-3 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அன்பானவர்களே, இங்கே ஒரு அற்புதமான ஒரு சங்கீதத்தில் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதங்களை எழுதினவர் சொல்கிறார். இது ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும். அதாவது என் காலை தள்ளாட, நான் தடுமாற மாட்டேன். என்னை பாதுகாக்கிறவர் தூங்கிறது கிடையாது, அவர் ராத்திரி பகல் முழிச்சிருந்து என்னை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மை காக்கிற தேவன், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன், அவர் உறங்கிறதே இல்லையா, சதா விழித்திருந்து நம்மை பாதுகாப்பார். அடுத்தது, நம் காலை தள்ளாட விட்டார், தடுமாறுறதுக்கு விட மாட்டார். காலை தடுமாறுறதுன்னா இங்கே ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காலை தள்ளாட விட்டார் அப்படின்னா என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடுமாற மாட்டோம், சரியான முடிவெடுப்போம், சரியானபடி செயல்படுத்துவோம், சரியானபடி வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையைத்தான் இங்கே பதிவு செய்கிறார். அப்போ எனக்கு ஒத்தாசை, எனக்கு தயவு, எனக்கு அன்பு எங்கிருந்து வரும் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து வரும். இந்த உலக மக்களிடத்திலிருந்து, உலக மனிதரிடத்திலிருந்து, இந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறவர்களிடத்திலிருந்து இல்லை, இந்த உலகத்தையே உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருங்கிறார். அப்போ அவர் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை எவ்வளவு மேன்மையானது! ஏற்கனவே அவர் செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் வைத்து எனக்கும் அதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை இங்கே பதிவு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் சோதித்து பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் அப்பா அம்மானால் முடியாதது, சகோதரி சகோதரர்களால் முடியாதது, நண்பர்களினால் முடியாதது, இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால் முடியாத காரியத்தை கடவுள் செய்வார். அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். என்னென்னு, எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும், எனக்கு தயவு அவரிடத்திலிருந்து வரும், எனக்கு பாதுகாப்பு அவரிடத்திலிருந்து வரும். ஏன்னா அவர் என்னை சுற்றிலுமாய் வேலியடைத்து பாதுகாத்து கொள்வார். என் காலை தள்ளாட விட்டார், நான் எந்த விதத்திலையும் தடுமாறாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்குவார். நான் தடுமாறி விழுந்துட மாட்டேன், வாழ்க்கையில் தடுமாறி நான் தவறி போயிட மாட்டேன். சரியான பாதையிலே நான் பயணிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். நான் தடுமாற மாட்டேன், தள்ளாட மாட்டேன். ஏன்னா அவர் தூங்கிறதே கிடையாது, ராத்திரி பகல் விழித்திருந்து என்னை பாதுகாக்கிறார், நம்மை பாதுகாப்பார். அதுதான் உண்மை. அப்போ நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் நமக்காக விழித்திருந்து நம்மை பாதுகாப்பார். அன்பானவர்களே, இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை தடுமாற செய்கிறவராக இல்லாமல், நாம் தடுமாறாமல் இருக்க நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் வேண்டும்
நமக்கு எப்படிப்பட்ட அறிவு வேண்டும் என்பதை உணர்ந்து நமக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம தடுமாறி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒத்தாசை தருகிறவராக இருக்கிறார். நம்ம ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக, நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஜெபித்து கேட்கிற போது அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு தர்றதா இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். அப்போ நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கிற போது நிச்சயமாகவே வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில், இந்த வாழ்க்கையில் நாம் தடுமாறி விடாதபடிக்கு நம்மை முழுமையாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மேலே இருக்கட்டும். நிச்சயமாகவே நமக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் வைத்திருந்த நம்பிக்கையைப் போல நாங்களும் உங்கள் மீது விசுவாசம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வரட்டும். நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தடுமாறி விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் வசனங்களும் எங்களை வழிநடத்தும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.